எங்களை பொறுத்தவரையிலும் தேவையான வசதிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், நீங்களே அதை பற்றி பத்திரிகையின் மூலமாக கருத்துக்களை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லலாம். நாங்கள் சொல்வதை காட்டிலும் அந்த அளவுக்கு தேவையான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை உடைய கண்காணிப்பாளர்கள் இங்கே காலையிலே பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே அதற்கான பணிகள் என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அத்தனை பணிகளையும் நிறைவேற்றி தேவையான வசதிகளை கூடுதலாக கூட செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே 14 ஆம்புலன்ஸ், அதில் ஏறத்தாழ 58 மருத்துவர்கள் அதற்கான செவிலியர்கள் உள்பட இருக்கிறார். அவசர சிகிச்சைக்காகவே தனியாகவே அங்கங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து சிகிச்சை பெறுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குடிநீரை பொறுத்தவரையிலும் தேவையான அளவிற்கு குடிநீர் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக 10 லாரிகளை தண்ணீரை கொண்டு வந்து ஆங்கங்கே வருகின்றவர்களுக்கும் அந்த குடிநீரை வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குடிநீர் தேவை எவ்வளவோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு நாங்கள் அந்த பணிகளை செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரோன் என்பது 5 ட்ரோன்கள் அங்கே கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக கண்காணிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 60 கேமராக்கள் இன்னும் 1 மணி நேரத்திலே பொருத்தப்படும். அது மட்டுமல்ல, வருகின்றவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற வகையில் அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல பத்திரிகையாளருக்கு தனியாகவே அவர்களுக்கு இடம் வழங்கி அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வீடியோ கேமரா இருக்கின்றவர்களுக்கு அந்த இடம் எது தேவையோ அந்த இடத்தை ஒதுக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தங்கள் பணிகளை நிறைவேற்றி நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தலைவர் நிற்கின்ற இடத்தில் இதுவரையிலும் இந்த அளவிற்கு பாதுகாப்பாளர் அமைத்திருக்க முடியாது. எல்லோரும் பார்த்திருக்க கூடும். ஆகவே சிறந்த முறையில் இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஒரு மாடலாகவே மற்ற மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே அனைத்து பணிகளும் நிறைவேற்றியதற்கு பிறகு மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. பாஸ் வேண்டுமா, QR கோடு வேண்டுமா என்று இன்னும் சில பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் வருகிறது சிறப்பான முறையில் அவருடைய உரையை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. QR கோடு தேவையில்லை, பாஸ் தேவையில்லை. எவ்வளவு மக்கள் பொதுமக்கள் தாங்களாக வந்து மகிழ்ச்சியோடு செல்லலாம். போலீசாருக்கான காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. தேவைக்கேற்ப காவல்துறை அங்கே போடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இல்ல இதுக்கெல்லாம் இப்போது அண்ணாமலை மற்றவங்களுக்கும் இப்போது பதில் சொல்ற நேரம் இல்லை. இது நாங்கள் எங்கள் கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு தான் நாங்கள் அந்த ஆயத்த பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர மற்ற ஒவ்வொருடைய கருத்திற்கும் பதில் சொல்ல முடியுமா என்று நீங்கள் கேட்டால் அதற்கு இப்போது அதற்கான நிலையில் நாளை நடைபெறுகிற நிகழ்ச்சியிலே தான் நாங்கள் அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்பி ஆய்வு மேற்கொண்டாங்கன்னா அதுல ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் 2 லிட்டர் தண்ணி கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதற்கான அந்த குடிநீர் ஏற்பாடு தனித்தனியா கொடுக்கணுமா, என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நம்ம செய்யப்பட்டிருக்கு? நாளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம்.
உங்களுக்கு எந்த பதில் சொன்னா அதுக்கு 2 கேள்வி கேட்பீங்க. அதனால நாளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். பண்ணியாச்சு ஓவர். நெல் சார் வானவில்ல பார்த்து ஏமாறாதீங்க, சூரியன் தான் என்னைக்கும் நிலைத்து நிற்கும்னு உதயநிதி பேசிக்காரு. அது நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. யாருக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே பதில் சொல்லாம இருக்கு. நீங்க முன்னாள் நிர்வாகிகள் இணைவாங்களான்னு கேட்டா நீங்க இப்ப வரைக்கும் இல்ல நான் ஒன்னு சொன்னா அவங்க போய் பிரேக் பண்ணிடுவாங்கல்ல. நீங்க என்ன விளையாட்ட? ஆனா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? நாளை கூட்டத்தில் ஏதாவது இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பொதுவா நீங்கள் பொறுத்திருங்கள் தான் நான் சொன்னேன். அப்ப தெரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். எப்படி நாங்க செய்வோம்? அவங்க முறை ஒன்று இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம். இருங்க, ஒருவரை கழகத்தில் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு முறைகள் இருக்கிறது. இப்ப மேடையா இருந்தா ஓகேங்களா, பஸ்ஸில் இருக்கிறதுனால சில முறைகள் இருக்குங்க. அந்த முறைகளை தலைவர் என்ன கட்டளை இடுகிறார் அந்த முறைப்படி அது நடைபெறும். பொதுமக்கள் வருவதை பொறுத்து வந்துட்டா நீங்க பார்த்துக்க வேண்டியதா. நீங்களும் பத்திரிக்கை பார்த்து போட்டோ கிட்ட எடுத்து போடுங்க. இல்ல அது காவல்துறை தானே பண்ணணுங்க. எப்படி கொடுக்குறது, எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, எப்படி இது பண்றது. ஆரம்பத்துல நம்ம வந்து ஈரோடு மாவட்ட மக்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு அனுமதி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல ஈரோடு மாவட்டம் ஏனுங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே குறு கொஸ்டின் போடாதீங்க. நாங்க வந்து என்னன்னா நேற்றே தெளிவாக சொல்லிவிட்டேன். காவல்துறையினே வேண்டுகோள், வேறு மாவட்டத்தில் இருந்தால் கூடுதலான கூட்டங்கள் வருகிற போது அதற்கான பாதுகாப்பு அளிப்பது கடினமாக இருக்கும் என்ற வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அவ்வளவுதானே தவிர நீங்க வருவாங்களா வரமாட்டான்னு எங்ககிட்ட கேள்வி வேண்டாம். இப்போ நேஷனல் ஹைவேஸ் பெங்களூர்ல இருந்து ஆரம்பிச்சு கொச்சின் வரைக்கும் இதுல போலாம். கரெக்டுங்களா?